ராணி என்னாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? இது வீடா இல்ல சத்திரமா? நான் உங்களை கேள்வி கேட்கலான்னு வந்தா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? மாமியார் தாண்டி கேட்கணும், மருமக தாண்டி பதில் சொல்லணும். என்னது டியா? ஆமாண்டி. என்ன இப்போ? இத பாரு, இனிமே நீ நேரத்தோட வீட்டுக்கு வரணும். என்னமோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. என்ன கேட்க போற? கேளுடி. அத்தை நீங்க வந்து இல்ல அத்தை, சாந்தி நம்ம குடும்பத்துக்கும் கார்த்திக்கும் இவ்ளோ துரோகம் பண்ணிருக்காளே, அவளை நீங்க போய் பார்க்கலாமா? நான் போகலன்னு சொல்லலையே, போனேன். ஏன் போனேன்னு கேளு, பதில் சொல்றேன். இந்த வீட்ல என்ன கேள்வி கேட்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அம்மா. பாப்பா கார்த்திக், நீ எப்ப வந்த? நீ சாந்தி வீட்டுக்கு போனேன்னு சொன்னியே, அப்போ வந்துட்டேன். ஏமா சாந்தி வீட்டுக்கு போன? இதே கேள்விதான் அபிராமியும் கேட்டாளேன்னு பார்த்தேன். நீயும் கேட்டுட்ட, சொல்றேன். நான் ஏன் சாந்தி போய் பார்த்தேன்னா, உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக போய் பார்க்கல. அப்புறம் எதுக்கு போனீங்க அத்தை? கார்த்திக், உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே பாசத்தை நீ சாந்தியோட குழந்தை இந்திரா மேல வச்சிருக்க. அவ தடுத்தாலும் அந்த குழந்தைய நீ பார்க்க போற. நீ அந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்க. ஆனா அந்த சாந்திக்கு அது புரியலையே. அத புரிய வைக்கிறதுக்காக தான் போனேன். அது மட்டும் இல்ல, குழந்தைய கார்த்திக் பார்க்க விடாம தடுக்கிறதுக்கு நீ யாரு? அவ அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு புரியுமா? அப்படி இப்படின்னு அவளை கண்ணா பின்னான்னு திட்டினேன். அதுக்காக தான் அவ வீட்டுக்கு போனேன். அவளை திட்டிட்டும் வந்தேன். இது தப்பா? சொல்லுப்பா, நான் போனது தப்பா? இல்லம்மா, தப்பே இல்லை. இருந்தாலும் அத்தை, சாந்தி வீட்டுக்கு போனது. அண்ணி விடுங்க. நீ அம்மா ஒன்னும் சொந்தம் கொண்டாட போலே, அவளை திட்டிட்டு வரதுக்கு தானே போனாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் அவளை திட்டினாதான் அவ திமிர அடங்கும். அம்மா நீ செஞ்சது சரிதாம்மா. வர வர இது போக்கே சரியில்லையே. எதுக்கும் இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத்தை, சூப்பர் சிக்ஸரா அடிச்சிருக்கீங்க. அபிராமி முகம் பெயரிஞ்ச மாதிரியா இருக்குமே. அதையும் கேக்குறீங்க? நான் அப்படி மாத்தி பேசுவேன்னு அவ கொஞ்சம் கூட நினைக்கல. பாவம் அபிராமி. அவளுக்கு பாவம் நினைச்சா பாவம் உனக்கு ஒட்டிக்கும். ராட்சசி பொம்பளையா இல்ல இந்த அபிராமி. அபிராமிய அத்தை திட்டினதுதான் பெரிய விஷயம். ரொம்ப தேறிட்டீங்க அத்தை, சபாஷ். ஆனா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பேச்ச மாத்துறது, ஆள் இருந்தா ஒரு மாதிரி பேசுறது, இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுறது, இதுக்கெல்லாம் என் மூத்த மருமக தான் எனக்கு குரு. எனக்கு மனசார பிடிக்கல. ஆனா அந்த அபிராமி ஆடுற மாதிரி நாமளும் ஆடித்தான் ஆகணும். அவ வழியிலேயே போய் அவளை மடக்கணும். நான் இந்த மாதிரி சிரிச்சு பேசி ரொம்ப காலமாச்சு. கூடி சீக்கிரம் என் புருஷன் நீங்க எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகாத அத்தை. நீங்க வாங்க சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் கிளம்புறேன். அத்தை, மருமகளை நினைச்சு மகளுக்கு செய்ய வேண்டியதா மறந்துடாதீங்க. என்னத்த பாக்குறீங்க? நம்ம சுவாதிக்கு வளகாப்பு நடத்தணும். இப்ப 7வது மாசம். பொதுவா புருஷன் வீட்டுலதான் நடத்தணும். ஆனா நான் பிறந்த வீட்டுல நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க அங்க வர முடியாதனாலும் நீங்க ஜாம் நடத்துங்க. உன்னோட இந்த நிலைமையிலயும் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை ஞாபகப்படுத்துறியே. நீ நல்லா இருக்கணுமா? அப்ப நான் வரேன். பேண்ட் 4
சட்டை 5. நாலு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கணுமே. அது நாளைக்கு தரேம்மா. ஓகே வரேம்மா. அப்ப நான் நாளைக்கு வரேன். போயிட்டு வாங்க. வா அபிராமி. அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன சொல்றா என் தங்கச்சி? நீயே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன் இரு காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நீ அக்கா கிட்ட பேசிக்கிட்டு நான் போய் காஃபி கொண்டு வரேன். அத்தை, அவரோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சிருங்க, நானே கொண்டு போய் வச்சிடுறேன். பாத்தியா அபிராமி, இத்தனை நாளா அவன் துணி எல்லாம் நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே இவதான் எடுத்து வைப்பாய். சரி, நீயே எடுத்து வை. இருங்க, காஃபி கொண்டு வரேன். வாக்கா உட்கார். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் மாமியார் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப பாசமா இருப்பாங்க. ரம்யா, இந்த மாமியார் கிழவிங்களை நம்பாதடி. எந்த நிமிஷம் காலை வாரி விடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த பாரு, உன் சுயமரியாதைய நீ விட்டு கொடுக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா உன் மாமியார் எப்பவுமே உன் கைப்பிடிக்குள்ளதான் இருக்கணும். எப்படி ராஜேஸ்வரி அம்மா உன் கைப்பிடிக்குள்ள இருக்கிற மாதிரியா? ஆமா, இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்னமோ என் கைப்பிடி விட்டு போற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? அவங்க போய் சாந்தியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சாந்தியை பார்த்துட்டு வந்தாங்களா? நீ எதுவுமே கேட்கலையா? கேட்டேனே, குழந்தை பார்க்க கூடாதுன்னு சாந்தி சொன்னாலாம். அதுக்கு இவங்க போய் திட்டினாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. இத வேற அந்த கார்த்திக் வேற. இத பாரு ரம்யா, எப்பவுமே மாமியார அனுசரிச்சு நடக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கட்டுப்பட்டு நடக்கணும். மாமியார அம்மா மாதிரி நினைச்சுக்கணும். என்ன அபிராமி, காஃபி எடுத்துக்கோ. என்ன தங்கச்சிக்கு அட்வைஸா? ஆமா ஆண்டி. ஆண்டி, ரம்யா சின்ன பொண்ணு. அவ தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சா நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போணும். கவலையே படாத, இவ என் பொண்ணு மாதிரி. இனிமே இவளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இத வந்துடுறேன். சரி ஆண்டி. ரம்யா, என்ன பாத்தியா? அது உன்னை பாத்துக்குதான், நீ தான் அதை பாத்துக்கணும். புரியுதா? ஓகே, நோ ப்ராப்ளம். Okay. இந்த ஷேர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சரி மாமா. அப்புறம் நான் உனக்கு சொன்னேனே, இனிமே டெல்லிக்கு அடிக்கடி போக வேண்டும் போல இருக்கு. ஹை லெவல் மீட்டிங் எல்லாம் இருக்குமா? சின்ன பசங்களை அனுப்பலான்னு பார்த்தா சீனு ஒத்துக்க மாட்டேங்கிறான். சீனு வீடு மற்ற சேம்பர் கமிட்டி மெம்பர்ஸ் நீங்க போங்க ஆர்கே சார், பார்த்தா வேலை நடக்குங்கிறான். என்ன இப்படியே மேனேஜ் பண்ணு. சரி மாமா. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. நீங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்து நான் அப்புறம் வந்து பேசுறேன். இல்ல நீ சொல்லு. நீ சொல்றதை விட இதெல்லாம் முக்கியம். இந்த மரியாதை போதுங்க. அபிராமி, உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா வேலை இருந்தா நீ போலாம். வேலை இல்லைன்னா நீ இங்கே இருக்கலாம். ஏன்னா உன் டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது பாரு. பரவாயில்ல அத்தை, நான் இங்கே இருக்கேன். உங்க பேச்சை விட எனக்கு என்ன முக்கியம்? ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க ஆபீஸ் மேட்ரோ உங்க கணக்கு வழக்கோ எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் புருஷன், இந்த குடும்பம், என் பிள்ளைங்க, என் பொண்ணுங்க. நான் இப்படியே உலகம் தெரியாம வாழ்ந்துட்டேன். நான் உன்ன மாதிரி அறிவாளி இல்லை. இருந்தாலும் ஒரு தாய்ங்கிற முறையில நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதை பத்தி பேசலான்னு தான். ராஜி, உன் பெரிய மகன் விவகாரத்தை தவிர வேற என்ன வேணா பேச நான் கேட்க தயார். நான் எங்க அவனை பத்தி பேச போறேன்? உங்களுக்கு பிறந்திருந்தாலும் அவனுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, அது உங்க இஷ்டம். 1000 தான் இருந்தாலும் அவன் அபிராமிக்கு துரோகம் பண்ணவன். அவனை பத்தி பேசுவேனா? அப்போ வேற யார பத்தி பேச போறீங்க அத்தை? அதுக்கு தான் சொன்னேன், உன்னால பொறுமையா இருக்க முடியாது, உனக்கு வேலை இருந்தா போன்னு. நீ தான் கேட்கல. சரி விடு,
இந்த வயசுக்கு மேல உன்னால எப்படி பழக்கத்தை மாத்திக்க முடியும்? சரி, என்ன சொல்ல வந்த? இத பாருங்க, நாம நம்ம கடமையை செய்யறோமோ இல்லையோ, காலம் தன்னோட கடமைய கரெக்டா பண்ணிட்டு வருது. இதோ இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா நம்ம மக சுவாதிக்கு இப்போ 7வது மாசம். ஆமா ராஜி, அவளுக்கு வளகா பண்ண வேணாம்? ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ராஜி, ஆர்கியோட முதல் பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறா, அதனால வளகாப்பா அமக்கலமா பண்ணிடணும். என்ன பிரேமி? ஆமா மாமா. நம்ம வீட்லயே வச்சுக்கோ. சரிங்க மாமா, புருஷன் வீட்டுல தான் வளகாப்பு நடத்தணும். இது வேற. அது உன் மாமனாருக்கு தெரியாதா? நீ வேற சொல்லி கொடுக்கணுமா? அவ்வளவு விவரம் தெரியாதவர் நான் நினைச்சிட்டு இருக்கேன். He is a talented business magnate. He knows anything and everything. Okay? பொறுத்து கட்டுற இங்கிலீஷ். அபிராமி சொல்ற மாதிரி புருஷன் வீட்டுல தான் வளகாப்பு நடத்தணும். ஆனா இந்த காலத்துல என்ன முறை? அதோட அந்த வீட்டுல எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி வேலை செய்ய ஆள் இல்லையே. கரெக்ட்மா, இங்கே பண்ணிடுவோம். சரிங்க. முதல்ல நம்ம பேர குழந்தை பெத்து கொடுக்கற பாக்கியம் அபிராமிக்கு தான் இல்லாம போயிடுச்சு. பாவம், அவ என்ன பண்ணுவா? அந்த பெருமை சுவாதிக்கு வரப்போகுது. அவளுக்கு நல்ல விதமா வளகாப்பு நடத்தணும். ஆமாம்மா, சீக்கிரமே நல்ல முகூர்த்தமா பாரு. நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டேன். நாளானிக்கு நல்ல நாளா பண்ணிடலான்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, எதுக்காக டிலே பண்ணா? நாளானிக்கே பண்ணிடுவோம். அபிராமி, மழை ஏற்பாடுலாம் பண்ணு. எல்லாரையும் கூப்பிடணும். உன் தங்கையோட சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் வரணும். சரி. எல்லாரும் வந்து அழகா நிறக்க செய்யணும். ஓகே? ஓகே மாமா. வெல் டன். வெளுத்து கட்டுங்க. அண்ணி, நீங்க தான் என் மருமகளுக்கு முதல்ல வளையல் போடணும். போடுங்க. ஆமா அத்தை, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. சுவாதியை வாழ்த்தி முதல்ல அவ கைக்கு வளையல் போடுங்க. அத்தை கைஸ் வைக்கிறத பத்தியா? எல்லாம் நேரம்தான். இவங்க நலங்கு வச்சு முடிச்சதும் அடுத்தது நான் தான். இத பாரு, நான் நலங்கு வச்சதும் ஒதுங்கிடுவேன். நீயே ஒதுங்கிட்ட அப்புறம் இப்படி? ஐயோ, இப்பெல்லாம் அந்த கும்பலை பார்த்தாலே இருக்கு ஒரே எரிச்சலா வருது. லக்ஷ்மி, வாமா.
நீங்களும் வாங்க. அனிதா, உன் தங்கச்சிக்கு நீ நலுங்கு வைமா. அபிராமி, வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாட்டை கவனிமா. பஃபே சிஸ்டம் தான், அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நீ பக்கத்துல இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமா அபிராமி, ராஜி சொல்ற மாதிரி நீ போய் கவனி, அப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். ஆ